யானைகள். இந்த யானைகளை யாருக்கு தான் பிடிக்காது? கம்பீரமான தோற்றம், மென்மையான கண்கள். இந்த யானைகளை நம்ம எப்போ பார்த்தாலும் நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத சந்தோஷம். இந்த யானைகளை பெரும்பாலும் நம்ம காட்டிலையோ சர்க்கஸ்லையோ சவாரி பண்ணுற இடத்துலையோ பார்த்துருப்போம். ஆனால் இந்த யானைகளுக்கு பின்னாடி நம்ம உருவாக்கின மிக மோசமான கதைகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சில யானைகளோட கதைகளை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு another வீடியோ ஆஃப் தமிழ் நோமாக். இன்றைக்கி நம்மளோட தாய்லாந்து சீரீஸில் நம்ம சங்மையில் தாங்க இருக்கோம். சங்மையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவு ட்ரைவ் பண்ணி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எலிஃபென்ட் நேஷனல் பார்க். இந்த எலிஃபென்ட் நேஷனல் பார்க் என்ன அப்படின்னா, தாய்லாண்டில் டூரிசம்னால அஃபெக்ட் ஆன எக்கச்சக்கமான எலிஃபென்ட்ஸை ரெஸ்கியூ பண்ணி ஒரு சரணாலயம் மாதிரி அதுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கதைகள் இருக்குது. அதை எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நாளோட vlogsக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். They're gonna be able to still remember you. Wow. Especially like they can't like how can they recognize you? They're gonna recognize your smell. They're gonna recognize your voice. For you, you'll be able to take a picture. You can take a picture of the elephant, or you can do like selfie with them. But please, everyone, if who have a camera or the phone, please turn off the flash from your phone and your camera. This is really matter. And do not stand behind the elephant butt. Because they cannot see you behind. Can you help me to find out what is the name? ஹே காய்ஸ், ஸோ கிட்டத்தட்ட ஒரு ப்ரீஃபிங் செஷனுக்கு அப்புறம் நம்ம நேராக கிளம்பி எலிஃபென்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த விஷயமாக நீங்கள் பண்ணலாம், இந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எலிஃபெண்ட்டை போய் தொடுறது, அதை குளிப்பாட்டுறது, அது கூட விளையாடுறது, இந்தமாரி விஷயம்லாம் எதுவுமே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எலிஃபென்ட்ஸ் முக்கால்வாசி எக்கச்சக்கமான சஃபரிங்க்கு அதுக்கப்புறம் தான் அதை ரெஸ்கியூ பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்களாம். ஸோ அதோட பீஸ்க்காகவும் கிட்டத்தட்ட நம்மளோட சேஃப்டிக்காகவும் நம்ம எலிஃபென்ட் கூட தொடுறது, ரொம்ப கிட்டக்க போகிறதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் போய் பார்க்க போகிறோம். வாங்க போவோம். ஸோ நான் இந்த நேஷனல் பார்க்குக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். இங்கே இருக்கிற எல்லா யானைகளுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கிறாங்களாம். யானைகளுக்கு அதீத ஞாபக சக்தி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறப்ப அந்த யானையை பார்த்துக்கிறவங்களுக்கும் அந்த யானைக்கும் ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எலிஃபென்ட் நேஷனல் பார்க்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வந்திருக்கிற யானைக்கு பேர் செம்சாய். செம்சாய்க்கு இப்போ 45 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த எலிஃபென்ட் நேஷனல் பார்க்கில் இருக்கிறவங்க செம்சாயை ரெஸ்கியூ பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. செம்சாய் ஒரு பிளைண்ட் எலிஃபெண்ட்டான். ஸோ யாரோ ஒருத்தங்க ஸ்லிங் ஷாட்டால் 2 கண்ணையும் அடித்ததுனால செம்சாய்க்கு கண்ணு தெரியாது. ஸோ அதனால் இந்த நேஷனல் பார்க்கில் இருக்கிறவங்க அதை ரெஸ்கியூ பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்காங்க. And the girl here, her name Meadow. Meadow, M-E-D-O, Meadow. Yeah, so Meadow, she's about 45 years old now. Meadow, we have rescued her on July 2006. It is the worst case of broken hip of our park. அடுத்து நம்ம பார்க்க போகிற யானையோட பேர் மெடோ. மெடோவுக்கு 45 வயசு தான் ஆகுது. ஆனால் மெடோவோட கதை ரொம்பவே உருக்கமானது. கிட்டத்தட்ட 2006 தான் மெடோவை ரெஸ்கியூ பண்ணி இந்த நேஷனல் பார்க்கே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே இருக்கிற கைட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் இவங்க பார்த்ததுலே ரொம்ப மோசமான பேக் இன்ஜுரி ஏற்பட்ட எலிஃபெண்ட்டில் ஒன்று மெடோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மெடோவோட வேலை மரம் இழுக்கிறது தான். ஒரு நாள் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதால் மெடோவோட ஹிப்பில் ரொம்ப மோசமாக அடிபட்டுடுது. இதுக்கப்புறமேட்டு மெடோவால் மரம் இழுக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வரப்போ மெடோவை வேலை வாங்குறவங்க இதுக்கப்புறம் மெடோவை நம்ம ஃபோர்ஸ் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. யானைகளில் ஃபோர்ஸ் ப்ரீடிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பொம்பளை எலிஃபெண்ட்டை சுற்றி மரமெல்லாம் வச்சு கயிறுலாம் போட்டு அந்த கால்கள்லாம் இழுத்து கட்டி, இதுக்கப்புறம் அந்த யானை எங்கேயுமே நோற முடியாது அப்படின்ற இடத்துல அந்த யானையை கட்டி வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆம்பளை யானையை வச்சு அதை ப்ரீட் பண்ண வச்சு அந்த பேபி எலிஃபெண்ட் அதை எடுத்து அதுக்கப்புறம் அவங்க அதை ட்ரைனிங்க்கு வேறு ஏதாவது வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறது தான் ஃபோர்ஸ் ப்ரீடிங். ஸோ மெடோவையும் அந்த மாதிரி மரத்தில் கட்டி கால்லாம் இழுத்து நோற முடியாத சுச்சுவேஷனில் வச்ச உடனே மெடோவுக்கு இது பிடிக்கல, இது அதுக்கு விருப்பமும் இல்லை. ஸோ அந்த இடத்த உடச்சிக்கிட்டு அது வெளில வர ட்ரை பண்ணுது. அந்த நேரத்தில் கோவமான அந்த ஆம்பளை எலிஃபெண்ட் என்ன பண்ணுது, அதோட தந்தத்தால் மெடோவோட பேக்கில் ஏற்கனவே காயம் பெற்றிருந்த மெடோவோட பேக்கில் ரொம்ப மோசமாக குத்திடுது. ஸோ இதுக்கப்புறம் மெடோவை பிழைக்குமா அப்படின்ற சுச்சுவேஷன் கிட்ட வந்துடுது. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமேட்டு இந்த செய்தி தெரிஞ்சு இந்த நேஷனல் பார்க்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, மெடோவை ரெஸ்கியூ பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த நேஷனல் பார்க்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகிடுச்சா மெடோ ஒரு சாதாரண நிலைமைக்கு திரும்பி நடக்கிறதுக்கே. பட் இப்போ மெடோ அதெல்லாம் மறந்து பழைய நிலைக்கு திரும்பி பால்லாம் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன எலிஃபெண்ட்ஸோட விளையாடுற ஃபுட்டேஜஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். நான் காமிக்கிற வீடியோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் மெடோவோட முதுகு எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
see that she doesn't let the disabled body to be as excuse for her to do the things that she loves to do. ஸ்டோரி கேட்கவே ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சுங்க. பாருங்கள், ஒரு எலிஃபெண்ட்டு எவ்வளோ சித்திரவதைக்கு அனுபவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க இன்னும் 2-3 ஃபுட்டேஜ் காமிச்சாங்க. அங்கே ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறம் அது விளையாடுறது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், ஒரு வைல்ட் அனிமலை எவ்வளோ சித்திரவதைக்கு உண்டாக்கியிருக்க முடியும் அப்படின்னு. 5 years ago. 5 years ago. Yeah, that's her. Oh my gosh. You also see. You also can What see. happened to her? This is how we rescued her from the elephant riding camp in Thailand. Yeah, you can see that. Yeah, we rescued her, and now you can see that the huge transformation. Yeah, this one you also can see on our Facebook page as well. This is I got from the Facebook page. Our page. Yeah. We also rescued her from the elephant riding camp. And also you can see her back is really flat. Yeah. That I have told you before. The old elephant with the flat back, that is mean look like that. You can see. Because the nature of the Asian elephant, their back shape should be round. She was got hit by the tree on her arm. That's why her leg is becoming bent like that. You can see her leg. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த யானை மரம் இழுக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு இருந்துச்சான். ஒரு நாள் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி மரம் அது காலில் விழுந்ததுனால ரொம்ப மோசமான முறையில் அடிபட்டுடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த நேஷனல் பார்க்கில் இருக்கிறவங்க போயிட்டு அந்த யானையை ரெஸ்கியூ பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த நேஷ்னல் பார்க்லேயே நம்ம வந்து ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டையும் நம்ம ஊர் யானையும் எப்படி வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஊர் யானைக்கு வந்து தலைக்கு மேலே வந்து 2 முட்டு இருக்கும், காதுகள்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பேக் வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது அப்படியே நீங்கள் வந்து அந்த ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு மேலே வந்து ஒரு முட்டு தான் இருக்கும், அதோட தும்பிக்கை வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், காதுகள் பெருசாகவும் முதுகில் வந்து ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போர்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு இது. Yeah, and this is her after. She have a good life now. And the top team. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு போர்டு வச்சுருந்தாங்க. அதில் வந்து இந்த யானைகள்லாம் நேஷனல் பார்க்குக்கு வரப்போ எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவன் கேர் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஃபோட்டோஸில் காமிச்சிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மெடோன்ற எலிஃபெண்ட்டை கூட இந்த போர்டில் பார்க்கலாம். Pamai, 14 years old. அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்கிற யானைக்கு பேர் தான் பாமாய். பாமாய் வந்து இந்த நேஷனல் பார்க்கோட செலிபிரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாமாய்க்கு வெறும் 14 வயசு தான் ஆகுது. இங்கேயே பிறந்த யானைகளில் ஒன்று தான் பாமாய். ஸோ கேமரா எங்கே இருந்தாலும் அங்கே ஸ்பாட்லைட்டு கரெக்டாக வந்து நிற்கிறதும் போஸ்ட் கொடுக்குறதும் பாமாய்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கைடு சொல்லிட்டு இருந்தாங்க. இதனாலேயே வந்து பாமாயை எல்லாருமே வந்து இந்த நேஷனல் பார்க்கோட செலிபிரிட்டி எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Her name Pamai, 14 years old, and that baby girl, yeah, named Chong Yi, 8 years old. Lucky she got blind because of the light from you here. We are on your right hand side. No, don't come. Stay right there. You cannot see, honey. Where did you rescue her from? Hi. She say hi. ஸோ நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்கிற எலிஃபெண்ட்டோட பேர் லக்கி. லக்கிக்கு 34 வயசு ஆகுது. லக்கியும் செம்சாய் மாதிரி ஒரு பிளைண்ட் எலிஃபெண்ட். பட் லக்கியோட கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட். லக்கி இதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கஸில் வேலை பார்த்துட்டு இருந்துச்சான். ஸோ அங்கே வந்திருக்கிறவங்களுக்கு பாலை வச்சு விளையாடுறது, 2 காலை தூக்கி வந்து போஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் லக்கி செஞ்சுட்டு இருந்துச்சு. இந்த சர்க்கஸில் ஹை இன்டென்சிட்டி லைட்டு, ஃப்ளாஷஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தொடர்ந்து அந்த வெளிச்சம் லக்கி கண்ணில் பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் லக்கிக்கு 2 கண்ணுமே தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் லக்கியெல்லாம் அங்கே வேலை செய்யவும் முடியல, அவங்க அதை சேர்த்துக்கவும் இல்லை. ஸோ இந்த எலிஃபெண்ட் நேஷனல் பார்க்கில் இருக்கிறவங்க லக்கியை ரெஸ்கியூ பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து அதுக்கு வேற ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கைடு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, லக்கிக்கு இந்த நேஷனல் பார்க் வந்ததுக்கு அப்புறமே நம்ம சர்க்கஸில் இதுக்கு மேலே இல்லை, நம்ம யாருக்குமே பர்ஃபார்ம் பண்ண தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப மாதங்கள் ஆகிடுச்சான். ஏன்னா இங்கே நிற்கும் போதுமே வந்து 2 காலை தூக்கி அடிக்கடி வந்து லக்கி நின்றுக்கிட்டே இருக்குமா. ஏன்னா அது சர்க்கஸில் நின்று பழகினதுனால பல மாதங்களுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ண வேணாம், நம்ம நேஷனல் பார்க் வந்துட்டோங்கிறத லக்கி எப்போ புரிஞ்சுக்கிச்சோ அதுக்கு ஒரு மாதிரி நார்மலாக எல்லா யானைகள் கூடயும் சகஜமாக பழக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. Yeah, so you can see that. So that's why baby Pimai and baby Shaba, they never been. பேபி ஷாபா, பீமாய் இந்த 2 யானையும் பிறந்த பேர் ரெஸ்கியூ பண்ணி இந்த நேஷனல் பார்க் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம். யானைகள் பிறந்து சில வருஷத்துலேயே அது அந்த எலிஃபெண்ட் ட்ரைனிங் கேம்புக்கு அமைச்சிடுவாங்களாம். ஏன்னா சின்ன வயசு யானைகளை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த எலிஃபெண்ட் ட்ரைனிங் கேம்ப் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காதுன்னு சொல்லி நம்ம கைடு சொல்கிறாங்க. யூஸ்வலாக அந்த யானைகளுக்கு பல வாரம் சாப்பாடு கொடுக்காம அதை தனிமையில் அடைச்சி வச்சு சங்கிலிகளால் போட்டு கட்டி மற்ற எலிஃபெண்ட்ஸ் கூட பழகி விடாமல் பண்ணி அப்படி தான் அந்த யானைகளை ட்ரெயின் பண்ணி தனக்கு தேவையான வேலைகளை செய்ய வைப்பாங்களாம்.
ஸோ இது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடாதுன்னு தான் பீமாவையும் ஷாபாவையும் அவங்க அம்மாவையும் சேர்த்து இந்த நேஷனல் பார்க்கில் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இப்போது இந்த எல்லா யானைகளும் ஒரு நார்மல் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கைடு சொல்லிட்டு இருந்தாங்க. That is the real mom? Yeah. Oh! That's the mom. Yeah, that's the real mom. Yeah, her name Kamoon, 35 years old. A mother of my order. And the mother, we rescued her from the elephant riding camp. When she come, oh, okay. She not. It's okay. Đó, chào thôi. Yeah, so Jogia, she stayed with us about 27 years already. If I not calculate wrong, yeah. So Jogia, how can she become blind? If you see her eyes on the left side, she have no eyeballs. நம்ம அடுத்து பார்க்க வந்திருக்கிற யானையோட பேர் ஜோக்கியா. மெடோ மாதிரியே ஜோக்கியாவோட கதையும் ரொம்ப உருக்கமானது. 1996 தான் ஜோக்கியாவை ரெஸ்கியூ பண்ணி இந்த நேஷனல் பார்க் கூட்டிகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 29 வருஷம் ஆச்சு ஜோக்கியா இந்த நேஷனல் பார்க்குக்கு வந்து. ஆனால் இங்கே இருக்கிற யாராலையுமே ஜோக்கியாவோட கதையை மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோக்கியா ஒரு பிளைண்ட் எலிஃபெண்ட். அதுவும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்ணை நீங்கள் ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கண்ணே இல்லாத மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற நிறைய யானைகள் மாதிரி ஜோக்கியாவோட வேலையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மரத்தை இழுத்துட்டு போகிறது தான். இந்த சம்பவம் நடந்தப்போ ஜோக்கியா ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்துச்சு. ஸோ அப்போ மலை மேலே ஏற்றி சில மரங்களை எடுத்துகிட்டு போகணும். பொதுவாகவே இந்த மாதிரியான வேலைகளை யானையை ஈடுபடுத்துகிறப்போ ஒரு ஆள் யானைக்கு மேலேயும் ஒரு ஆள் யானைக்கு பக்கத்தில் இருந்து யானையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த ஹெவியான மரத்தை இழுத்துட்டு போனதாலேயோ இல்லை அங்கே இருந்த ஸ்ட்ரெஸ்னாலேயோ தெரியல, ஜோக்கியாவுக்கு அங்கேயே பேபி எலிஃபெண்ட் பிறந்துருச்சு. ஆனால் இந்த இடம் சருவலாக இருந்ததுனால அந்த பேபி எலிஃபெண்ட் அங்கேயே உருண்டு கீழே வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை பார்த்த ஜோக்கியா திரும்பி அந்த குழந்தையை போய் பார்க்கணும் அப்படின்னு நோந்து வரப்ப பக்கத்தில் இருந்த இந்த யானையை பார்த்துக்கிற 2 பேருமே ஜோக்கியாவை அடித்து திருப்பி அந்த மரங்களை இழுக்க வச்சுருக்காங்க. கோவமான ஜோக்கியா பக்கத்தில் இருந்த ஒரு ஆளை தான் தும்பிக்கையால் அடிச்சிடுது. ஸோ அதை பார்த்த யானைக்கு மேலே உட்காந்துருந்தவன் கையில் இருந்த கத்தியால் ஜோக்கியாவோட கண்ணை குத்தி சுத்தமாக கண் இல்லாதபடி பண்ணிடுறான். ஸோ அந்த கீழே விழுந்தவன் அவனும் எந்திரிச்சு ஒரு ஸ்லிங் ஷாட் எடுத்து ஜோக்கியாவோட இன்னொரு கண்ணையும் அந்த கல்லால் அடித்து கண்ணு தெரியாதபடி பண்ணிடுறாங்க. அந்த கீழே உருண்டு போன குழந்தை யானை அங்கேயே செத்து போயிடுது. ஸோ அந்த நாள் ஜோக்கியாவுக்கு 2 கண்ணும் போய் தான் பெத்த அந்த பேபி எலிஃபெண்ட்டும் போய் ரொம்ப மோசமான நாளாக அமைஞ்சிடுச்சு. இந்த செய்தி கேள்விப்பட்டு இந்த எலிஃபெண்ட் நேஷனல் பார்க்கில் இருக்கிறவங்க போயிட்டு ஜோக்கியாவை ரெஸ்கியூ பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மனுஷங்க கூட பழகிறதுக்கே ஜோக்கியாவுக்கு பல வருஷம் எடுத்திருக்கு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் சகஜமான நிலைமைக்கு ஜோக்கியா வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு பேபி எலிஃபெண்ட்டை தத்தெடுத்து தன்னோட குழந்தைய வளர்க்குற மாதிரியே அடிக்கடி ஜோக்கியா போய் அந்த பேபி எலிஃபெண்டோட விளையாடுறது நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கைட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. He's saying hi. Happy girls.
Have you ever been to India? இந்த இடத்தோட ஃபவுண்டர் பேர் வந்து லெக்ட். அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து ஓவர்சீஸ் ட்ரிப்பில் இருந்ததுனால அவங்களால நம்ம மீட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி எக்கச்சக்கமான விஷயங்களை பார்த்துருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. கிட்டத்தட்ட வந்து நான் இந்த ட்ரிப்பை ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. யானையெல்லாம் பார்க்க போகிறோம், செம்மையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் செம்மையாக தான் இருந்துச்சு. பட் ஒவ்வொரு யானையோட கதைகளை கேட்கும் போதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா வந்து ஒரு எலிஃபெண்ட்டுக்கு பின்னாடி இவ்வளோ சோகமான ஸ்டோரி இருக்குமா அப்படின்னு. ஒரு சில நேரம் வந்து இவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்குறப்ப இந்த எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே மனுஷங்க போலவே இருக்குது பாரு அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்குது.